தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார் இல்லையா? தேவன் செய்ய நினைத்தது தான் தடைப்படாது. மனுஷன் செய்ய நினைச்சது தடைப்பட்டுரும். நம்ம குடும்பம் நமக்கு செய்ய நினைச்சது தடைப்பட்டுரும். நம்மளுடைய உறவினர்கள் செய்ய நினைச்சது தடைப்பட்டுரும். அதிகாரிகள் செய்ய நினைச்சது தடைப்பட்டுரும். ஃப்ரெண்ட்ஸ் செய்ய நினைச்சது தடைப்பட்டுரும். ஒரே ஒருத்தர் தெய்வாதி தேவன், அவர் உங்களுக்கு என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அது தடைப்படாது. இது எப்போ தெரியுங்களா நியமிக்கப்பட்டிருக்குது? கருவுல இருக்கும்போதே, நம்ம கருவிலிருந்து இந்த உலகத்துக்கு வெளியே வருவதற்கு முன்பதாகவே தேவன் நமக்குரிய எல்லா காரியங்களையும் நியமித்து வைத்திருப்பார். புறஜாதி மார்க்கத்தில் சொல்லுவாங்கல்ல, என் தலை விதி, என் தலை எழுத்து, என்ன எனக்கு எழுதியிருக்குதோ அதுதான் நடக்கும். ஆண்டவர் நமக்கு எப்போ எழுதுறாரு? கருவுல நம்மளுடைய கருவை அவருடைய கண்கள் காணும் போதே, அப்பொழுதே நாம் எந்தெந்த வயதுல எந்தெந்த நேரத்துல எப்படியெல்லாம் இருப்போம், எப்படியெல்லாம் நம்மளுடைய ஜீவியம் இருக்க போகிறது, எல்லாவற்றையும் அவர் முன்குறித்திருப்பார். அதனால தான் நம்ம சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிராய் கடந்து வரும்போது பதறி போவோம். ஆனா ஆண்டவர் அதன் முடிவுல என்ன நினைச்சிருக்கிறாரோ அதுதாங்க நடக்கும். தேவரீர் சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு கடைசி அதிகாரத்துல அவர் உணர்ந்து சொல்லுகிறார். அதனால் இப்போவும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக நீங்க கடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால உங்களுக்கு என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ அதுதான் அது நடக்கும். அதை சாத்தான் தடுக்க முடியாது, எந்த மனுஷிகமும் தடுக்க முடியாது, எந்த சத்ருவினுடைய வல்லமைகளும் தடுக்க முடியாது. அதனால நம்ம சோர்ந்து போகவே வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையான காரியங்கள் யார் தடுத்தாலும் எல்லாவற்றையும் மீறி ஏற்ற வேளையில அது உங்களுக்கு கடந்து வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.